சினிமா நடிகர்களை அரசியல் தலைவர்களாக மாற்றும் கலாச்சாரம் நீண்ட காலமாக இருக்கிறது. அதை விஜய் நன்றாக புரிந்து கொண்டார். பல வருடங்களாக அவர் பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார். ஆனால் அவரது படங்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை. பல படங்களில் ஊழல், வேலையில்லாமை, கல்வி பிரச்சினைகள், சாதாரண மக்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் பற்றி பேசப்பட்டது. அதனால் மக்கள் விஜயை நடிகராக மட்டும் பார்க்கவில்லை, சாதாரண மக்களுக்காக பேசும் ஒருவராக பார்க்க ஆரம்பித்தார்கள். பிறகு வந்தது டிவிகே. விஜய் நேராக அரசியலுக்குள் வந்து தற்போதைய அரசியலை விமர்சிக்கத் தொடங்கினார். இளைஞர்கள், வேலைவாய்ப்பு, கல்வி பற்றி அவர் பேசினார். அது இளம் வாக்காளர்களுடன் வேகமாக கனெக்ட் ஆனது. அதே நேரத்தில் அவரது ரசிகர் மன்றங்கள் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக மாறின. சினிமாவுக்காக கூடிய மக்கள் கேம்பெயின்களிலும் ராலிகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கான்ட்ரோவர்சிகளும் டிவிகேயை எப்போதும் ஹெட்லைன்ஸ்ல வைத்தது. பலருக்கு விஜய் ஒரு புதிய மாற்றமாக தெரிந்தார். அதுதான் டிவிகேவின் பெரிய பலம். அது ஒரு நாளில் உருவானது இல்லை. பல வருட சினிமா பாப்புலாரிட்டி, ரசிகர் ஆதரவு, மக்களுடன் இருந்த இமோஷனல் கனெக்ஷன், இவையெல்லாம் சேர்ந்து அதை அரசியல் சக்தியாக மாற்றியது.